வணக்கம் குழந்தைங்களா. நம்ம அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா திரவ இணைப்பு திசு. இந்த திரவ இணைப்பு திசு அப்படின்றது ரத்தம் மற்றும் நிணநீர் ஆகியவை திரவ இணைப்பு திசுக்களாகும். இப்போ ரத்தமும் நிணநீரும் உடலில் பல பகுதிகளை இருக்குது, பல பகுதிகளை இணைக்கவும் செய்யுது. இப்போ இந்த இணைப்பு திசுவில் செல்கள் பார்த்தோன்னா அதிக இடைவெளியில் காணப்படுகின்றன மற்றும் இவை செல்லிடை மேட்ரிக்ஸில் பதிந்துள்ளன. செல்லிடை மேட்ரிக்ஸ்னால் நிறைய செல்கள் அப்புறம் மற்றும் நார்கள் எல்லாமே அங்கங்கே இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்ஸஸ் செல்லிடை மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்புறம் ரத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள், அதாவது எரித்ரோசைட்டுகள், வெள்ளை அணுக்கள், லூக்கோசைட்டுகள் மற்றும் தட்டுகள், அதை பிளேட்லெட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போ இந்த திரவ இணைப்பு திசுவில் உள்ள பிளாஸ்மா என்றும் அழைக்கப்படும் திரவ மேட்ரிக்ஸ், ஸோ எதெல்லாம் ஒரு தளமாக அமையப்படுதோ அதை மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது திரவ நிலையில் உள்ளது, அதில் இரத்த செல்கள் நகர்ந்து செல்கின்றன. அப்போ அந்த திரவ மேட்ரிக்ஸுக்கு பேர் பிளாஸ்மான்னு சொல்லியிருக்காங்க. அதில் கனிம உப்புக்களும் கரிம பொருட்களையும் கொண்டுள்ளது. இது ஒரு முக்கியமான சுற்றி வரும் திரவம். இவை பல பொருட்களை கடத்த உதவுகின்றன. இது திரவ இணைப்பு திசுவை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய விளக்கம். நம்ம அடுத்தது பார்த்தோன்னா இரத்த சிவப்பு அணுக்களை பற்றி பார்க்குறோம். இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்றது முட்டை வடிவம் ஆக உள்ளது. அதில் வட்டமாக இருபுறமும் குளிர்ந்த தட்டு போன்ற அமைப்பை உடையவை, வட்டத்தில் நடுவில் குளிர்ந்த தட்டு போன்ற அமைப்பை உடையவை. முதிர்ந்த சிவப்பணுக்கள் உட்கரு கிடையாது. அதில் நிறமிகள் ஹீமோகுளோபின் அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த ஹீமோகுளோபின் இருக்கிறனால இது என்ன பண்ணுன்னா இவை திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் பணியில் ஈடுபடுகின்றன. அடுத்தது பார்த்தோம்னா வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களுக்கு நம்ம லூக்கோசைட்டுகள் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறோம். அப்போ இவை அளவில் பெரியவை, தெளிவான உட்கருவை கொண்டவை மற்றும் நிறமற்றவை. அமீபா போல நகரும் தன்மை உடையவை. அமீபான்றது சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு நுண்ணுயிர், ஒரே உயிரை கொண்டது. அதோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு சரியான உடல் அமைப்பு கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கத்தை செல் சுவரை நீட்டி விட்டு அதுக்குள்ளார புரோட்டோபிளாசமோ இல்லை சைட்டோபிளாசமோ உள்ளே போய் அதை தனது கால்களாக பயன்படுத்தி அது நகர ஆரம்பிக்கும். அது மாதிரியே இந்த வெள்ளை அணுக்களும் நகரும். அமீபா போலவே வெள்ளை அணுக்களும் நகரும். இப்போ இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் இரு வகைப்படும். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா என்னென்னா சைட்டோபிளாசத்தில் அங்கங்கே துகள்கள் இருக்கிறதுக்கு பேர் கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துகள்கள் இல்லாமல், சைட்டோபிளாசமில் எதுவுமே துகள்கள் இல்லாமல் இருப்பது கிரானுலோசைட். சைட்டோபிளாசத்தில் துகள்கள் அற்ற இரத்த வெள்ளை அணுக்கள். இப்போ இந்த துகள்கள் உடைய சைட்டோபிளாசத்தில் துகள்கள் உடைய இரத்த வெள்ளை அணுக்கள் கிரானுலோசைட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுங்கற்ற வடிவ உட்கரு மற்றும் சைட்டோபிளாச துகள்களை பெற்றுள்ளது. அதனுடைய உட்கரு எந்த மாதிரியான அமைப்பில் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில் மற்றும் ஈஸ்னோஃபில், இந்த 3 செல்களும் கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது துகள்கள் அற்ற கிரானுலோசைட்ஸ் இரத்த வெள்ளை அணுக்களில் 2 வகைப்படும். அவை எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிம்போசைட்டுகள். அந்த லிம்போசைட்டுகளில் கோள வடிவ உட்கரு அமைந்திருக்கும். அடுத்தது மோனோசைட்டுகளில் ஒரு பக்கம் உள்தள்ளல் பெற்ற உட்கரு. இப்போ இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் உள்புறம் தள்ளப்பட்ட உட்கரு மோனோசைட்டுகள். இது கோள வடிவத்தில் உள்ள உட்கரு லிம்போசைட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் துகள்கள் அற்ற இரத்த அணுக்கள், துகள்கள் உடைய இரத்த அணுக்களில் இதனுடைய உட்கரு ஒழுங்கற்ற வடிவமைப்பை பெற்றுள்ளது. இது நியூட்ரோஃபில், இது பேசோஃபில், இது ஈஸ்னோஃபில். இதெல்லாமே என்ன அப்படின்னா துகள்கள் உள்ள இரத்த அணுக்கள். அப்போ கிரானுலோசைட்ஸ். இது ரெண்டும் கிரானுலோசைட்ஸ். அடுத்தது இரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேம் 9th மேம் இவை மிக சிறிய உட்கரு அற்ற மெகா கேரியோசைட் என்னும் எலும்பு மஜ்ஜையின் எளிதில் உடையும் துண்டுகளாகும். அப்போ இது மெகா கேரியோசைட் அப்படின்ற இதனுடைய இன்னொரு பேர். இது எலும்பு மஜ்ஜையில் சின்னதாக உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தம் உறைதலில் இவை மிகப்பெரிய பங்கு வகிப்பவை. அடுத்தது பார்த்தோம்னா நிணநீர் அப்படின்றது தந்துகளிலிருந்து வடிகட்டப்பட்ட ஒரு நிறமற்ற திரவமாகும். இது பிளாஸ்மா மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை கொண்டிருக்கிறது.
இது இரத்தத்திற்கும் மற்றும் திசு திரவங்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ள உதவி புரிகிறது. இது நிணநீரை பற்றின விளக்கம். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லா இணைப்பு திசுவை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் தசை திசுவை பற்றி பார்க்கலாம். நன்றி.